டிஎம்பி மகாதேவன் எனக்கு டைரக்டராக இருந்தார். நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் சங்கராச்சாரியாவை பற்றி புஸ்தகம் எழுதுங்கன்னு சொன்னால் எழுதினார். இந்த மேனுஸ்கிரிப்டை பெரியவா பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டா தேவையில்லைன்னார். 68ஆம் வருஷம் ராஜமகேந்திரவரம் கேம்ப்பு. பெரியவா கையில் ஒரு காப்பி, நான் கையில் ஒரு காப்பி வச்சுட்டு இருக்கேன். பெரியவர் பார்த்துட்டு வரார், சொல்கிறதெல்லாம் திருத்திட்டு வரேன். படிச்சுட்டே இருந்தவர் அப்படியே கீழே வச்சார் பேப்பரை. சொல்றார், பகவத்பாதாள் அம்மாவுக்கு கிருத்தியம் பண்ணார். சாஸ்திரத்துக்கு விருத்தமாக இருந்தாலும் நான் கிருத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்னார், ஆஹா என்ன மாத்திருபக்தின்னு இருந்தது அதில். பெரியவர் சொன்னார், பகவத்பாதாள் சாஸ்திரத்தை மீறினதும் கிடையாது, மீறேன்னு சொன்னதும் கிடையாது. திருப்பி சொல்கிறேன் இந்த வார்த்தையை, பகவத்பாதாள் சாஸ்திரத்தை மீறினதும் கிடையாது, மீறேன்னு சொன்னதும் கிடையாது. விஸ்வேஸ்வர ஸ்மிருதி சன்னியாசிகளுக்காக உள்ளது. அதில் ஏகபுத்திர விஷயமாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு முதல் நாள் காரியம் மாத்திரம் பண்ணணும்னு சாஸ்திரம். சாஸ்திரத்தை அனுசரித்து பகவத்பாதாள் செஞ்சார். இன்னொரு தடவை சொல்கிறேன், பெரியவா சொன்ன வார்த்தை. பெரியவர் சொல்கிறார், சாஸ்திரத்தை மீறினதும் இல்லை, மீறினேன்னு சொல்கிறதும் இல்லைன்னார். பெரியவருடைய பகவத்பாதாளுடைய அவதாரமாக இருந்த பெரியவா சாஸ்திரத்தை மீறினதும் இல்லை, மீறினேன்னு சொன்னதும் இல்லை. 13வது வயசில் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிண்டு மார்க்கத்தில் இறங்கினார். அந்த சன்னியாசாசிரமத்தில் பக்கவாட்டிலையும் இறங்கல, பின்னாடியும் வரல. அந்த லட்சியத்தை அடைஞ்சார், ஆத்மஜானியாக ஆனார். அவர் நிலைமைக்கு யாராலையும் ஏற முடியல. இன்னொருத்தர் நிலைமைக்கு அவரால் இறங்க முடியல. ஆனால் சகல ஜீவராசிகளும் இந்த ஜென்மா இல்லை, ஏதோ ஒரு ஜென்மாவில் தன் நிலையை அடைஞ்சோன்னுங்கிறதுக்காகத்தான் 13 வயசுலேருந்து பிரயத்தனப்பட்டார். வேதாந்த மார்க்கத்தை அவர் போடலைன்னா இன்னைக்கு ஆண்டி நிறுவு கிடையாது, ஷஷ்டியத்தை பூர்த்தி கிடையாது, ஒன்றும் நடக்காது லோகத்தில். அந்த மாதிரியான ஒரு காரியங்களை மகான் செஞ்சு முடித்தார். ஒரு லட்சியம் ஒரு இடத்துல சொன்னார். இப்போ எனக்கு போட்டிருக்கிற